வெல்கம் டு பர்பிள் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டீஜர்ஸில் அன்னைக்கு நம்ம ஒரு நீர்மூழ்கி கப்பல் சம் பார்த்தோம்ல. இன்னைக்கு ஒரு லிஃப்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. தரைத்தளத்திலிருந்து ஒருவர் 6 தளம் மேலே செல்கிறார். மேலும் அவர் 6 தளம் கீழே இறங்குகிறார். தற்பொழுது அவர் எந்த தளத்தில் உள்ளார் என கண்டறிக. தரைத்தளத்திலிருந்து ஒருவர் 6 தளம் மேலே செல்கிறார் அப்படின்னா அது +6 நம்ம எடுத்துக்கணும். அவர் 6 தளம் கீழே இறங்குகிறார் அப்படின்னா அதை நம்ம -6ன்னு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் லிஃப்ட், இதுதான் தரைத்தளம், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. முதல்ல லிஃப்ட் முதல்ல இங்கே இருக்கும். இங்க இருந்து 1 2 3 4 5 6, அப்போ +6 தளம் மேலே செல்லுது. மறுபடியும் லிஃப்ட் இங்க இருந்து மறுபடியும் கீழே வருது. அப்போ 1 2 3 4 5 6. இப்போ பாருங்க, வந்த இடத்துக்கே திரும்பி வந்திருக்கு அப்படிதானே. இப்போ தரைத்தளத்திலிருந்து ஒருவர் 6 தளம் மேலே செல்கிறார் அப்படின்னா +6, 6 தளம் கீழே இறங்குகிறார் அப்படின்னா -6. இப்போ அவர் இருக்கும் தளம் என்னது? +6 -6. இப்போ ரெண்டுமே வேற வேற சைனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டத்தையும் கழிச்சிட்டு பெரிய நம்பரோட சைன் போடுவோம். இப்போ 6ல இருந்து 6 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ 0 மட்டும் அப்படியே போட்டா போதும். தான் இதுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேன்மலர் போட்டி தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும். அப்போ ஒவ்வொரு மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னா இது +1 கிடையாது, -1. முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதில் அளிக்கிறாள். அப்போ இது -25. மேலும் தாள் 2ல் 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள். தாள் 2லையும் 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள் அப்படின்னா இது -13. அப்போ அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக. பாருங்க, முதல் தாளில் தவறாக பதிலளிக்கப்பட்ட வினாக்கள் 25, குறைக்கப்பட்டதுனால -25. இரண்டாம் தாளில் தவறாக பதிலளிக்கப்பட்ட வினாக்கள் 13, குறைக்கப்பட்டதுனால இது -13. அப்போ அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள்னா ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். ஸோ -25 -13, ரெண்டும் மைனஸ் இருக்கு. ஸோ ரெண்டத்தையும் கூட்டிட்டு அதே சைனை அப்படியே போனோம். இப்போ ரெண்டத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 38. கூட்டிட்டு மைனஸை அப்படி தூக்கி போட்டா போதும். அப்போ அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் -38. தேங்க்யூ.